ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி பம்ப்கின் ஸ்டீம்டு பன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மஞ்சள் பூசணி வச்சு அந்த பூசணிக்காய் ஷேப்லேயே ஜஸ்ட் ஸ்டீம் பண்ணி, அவன்லாம் தேவையில்லை, நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி ஸ்டீம் பண்ணி எப்படி இந்த பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அரை கப் வெதுவெதுப்பான பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. பால் எடுத்துக்கோங்க. ஈஸ்ட்டு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டாகவும் இருக்கலாம், இதனால் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு. பாலில் ஈஸ்ட்டு சேர்த்துட்டு அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக கூட நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நல்லா புளிச்சு வரும், இப்படி நுரையாக வரும். தயிரெல்லாம் புளிச்சிருச்சுன்னா அப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நுரையாக வரும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடுச்சு. 10 to 15 மினிட்ஸில் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஈஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். இது கூட நான் 1 கப் அளவு பம்ப்கின் பியூரி, அதாவது 1 கப் அளவு பொடியாக நறுக்கின மஞ்சள் பூசணி, தோல் நீக்கி நறுக்கின மஞ்சள் பூசணியை ஆவியில் வேக வச்சு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிறது தான் பம்ப்கின் பியூரி. அது 1 கப் மெஷர் பண்ணிக்கோங்க. அதை இந்த பால் ஈஸ்ட்டு, ஆக்டிவேட்டட் ஈஸ்ட்டோடு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்க்கரை கரையிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் மெல்டட் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மெல்டட் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் கோதுமை மாவில் தான் பண்ண போகிறேன். கோதுமை மாவு 2.5 கப் இதுக்கு தேவைப்படும். நீங்கள் முதல்லையே சேர்க்கக்கூடாது. முதல்ல 1 கப் சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஆக்சுவலாக நம்ம நார்மல் பன் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் அளவுன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியும். இதில் பம்ப்கின் பியூரியோட வாட்டர் கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கணும். மேக்ஸிமம் 2.5 கப்பு தான் பிடிக்கும், அதுக்கு மேலே வராது. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை உள்ளே வச்சு நல்லா ஏர் டைட்டாக மூடி போட்டு மூடிடணும். இல்லை இந்த பிளாஸ்டிக் கிளிங் ரேப் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க. இப்போ இந்தியா மாதிரி சம்மர் டைமில் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வச்சுருந்தீங்கனாலே புளிச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வின்டர் சீசன் இல்லை வேறு எங்கேயாவது கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா அவன் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு சூடு பண்ணிவிட்டு அந்த மைக்ரோவேவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா அதுக்குள்ளே இந்த பவுலை வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 ஹவரில் ஃபெர்மெண்ட் ஆயிரும், நல்லா புளிச்சு வந்துடும். அதாவது டபுள் த சைஸ் வரணும் மாவு. இப்போ எவ்வளோ இருக்கோ அதை விட டபுள் த டைம் வரணும். நமக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே டபுள் த டைம் வந்துருச்சு. ஸோ மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நல்லா உள்ள ஏர் இருக்கும். ஜஸ்ட் இப்படி லைட்டாக டச் பண்ணிங்கனால இந்த ஏர் ரிலீஸ் ஆகும். அப்போ மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மாவு சூப்பராக புளிச்சிருச்சு, கரெக்டான கன்சிஸ்டன்சிலையும் இருக்குது. இப்போ இந்த மாவை எடுத்துகிட்டு அதில் பெரிய லெமன் சைஸ் அளவு பால் மாதிரி எடுத்துக்கிறோம். லெமன் சைஸை விட கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கணும். அதாவது சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு இல்லை ஒரு கொய்யாப்பழம் சைஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நல்லா நம்ம கைக்குள்ளே பிடிச்சோன்னா பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இப்போ ஷேப் பண்ண போகிறோம் பம்ப்கின் மாதிரி. நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு டூத்பிக் வச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த டூத்பிக்கால் இந்த மாதிரி அழுத்தி விடணும். ஒரு 8 அல்லது 9 இடங்களை இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா அந்த பம்ப்கின் ஷேப் நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், அமர்த்திட்டு லைட்டாக ஷேப் பண்ணிக்கணும். இந்த கீழே வச்சு லைட்டாக ரவுண்ட் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக பண்ணிங்கன்னா கரெக்ட் ஷேப் கிடச்சிரும். இல்லை இன்னொரு ஈஸியான மெத்தடு பார்த்திங்கன்னா, நூல் எடுத்துக்கோங்க. ஒரு 15 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் இருக்க அளவுக்கு நூல் எடுத்துகிட்டு நூலோட நடுவில் இந்த மாதிரி அந்த பால் வச்சுட்டு நூலை இப்படி கட்டி இழுக்கணும். ரொம்ப இழுத்திங்கன்னா 2ஆக வந்துடும். லைட்டாக அந்த ஷேப் வர்றது அளவுக்கு. அப்புறம் ஆப்போசிட் சைடில். ஸோ இப்போ முதல்ல 2 கோடு வந்திருக்கும். இப்போ 4 கோடுகள் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இருக்கிற 4 சைடும், அதாவது 8 பக்கமும் வர்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி பம்ப்கினால் வச்சு பண்ணிக்கிறோம். இந்த நூல் வச்சு இந்த ஷேப் கொண்டு வந்துடும். இப்போ அதோட மேலே அதோட காம்பு வரணும் இல்லையா, அதுக்கு லைட்டாக ஒரு ஹோல் போட்டுட்டு டூத்பிக் வச்சுட்டு அதுக்கு பாதாம் அல்லது ட்ரை கிரேப்ஸ் இதை சின்னதாக சீவிட்டு, ட்ரை கிரேப்ஸாக இருந்தால் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. 30 to 45 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா இது ப்ரூஃபிங் டைம்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அது டபுள் த சைஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டீம் பண்ண போகிறோம். தண்ணி காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டீமர் இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லை நார்மலாக இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வைக்கலாம். அதுக்கு நான் ஒரு ஃபாயில் பேப்பர் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை பட்டர் பேப்பர். நீங்கள் ஆக்சுவலாகவே இந்த பன்னு ரெடி பண்ணி இந்த பம்ப்கின் ஷேப் கொண்டு வைக்கும்போதே இந்த மாதிரி பேப்பரில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது.
இந்த பன்னெல்லாம் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 to 12 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம். இதே ஷேப்பில் தான் குக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மல் பால் மாதிரி கூட வச்சு குக் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டூத்பிக் வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா அது வந்து எதுவுமே ஒட்டாமல் வந்ததுன்னா பன்னு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், எதுவுமே ஒட்டலை, பன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வெளியில் எடுத்துடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பன் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். சூப்பராக பம்ப்கின் பன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸிங்க. பம்ப்கின் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். காய்களின் அரசன் வந்து இந்த பம்ப்கின் சொல்லுவாங்க, பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நார்மலாக வெறும் பொரியலாக பண்ணி கொடுத்தா குழந்தைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பன்னு, பேன் கேக் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பம்ப்கின் ரெசிபீஸ் மோர் தென் 10 ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். நீங்களும் இந்த பன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.